மங்களகிரிக்கு பக்கத்தில் மாலினி நதி ஓடிட்டு இருந்துச்சு. அந்த நதி கரையிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் மயிலூர்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்கே கேசவப்பட்டருங்கிற மகாவித்வான் இருந்தார். அவர் ரொம்பவும் படித்த பண்டிதர்னும் கவிஞர்னும் பேர் வாங்கினவர். கேசவப்பட்டரோட சகோதரி பேர் ஷியாமலா. அந்த நாட்டோட ஆஸ்தான பண்டிதரான ஆனந்தப்பட்டர் ஷியாமலாவோட கணவர். அவரும் என்னதான் பண்டிதர்னாலும் ரொம்பவுமே கர்வம் பிடிச்சவர். அவர் ஒரு தடவை தன்னோட மனைவி கூட கேசவப்பட்டரோட வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷத்துக்கு வந்திருந்தார். அவர் கேசவப்பட்டர் கூட பேசிகிட்டு இருக்கிறப்ப, கேசவா, நீ தலைநகருக்கு என் கூட வந்துடே. உன்னை என்னோட மைத்துனன்னு சொன்னாலே போதும், மன்னர் அப்போவே உன்னையும் ஆஸ்தான பண்டிதராக நியமிச்சிடுவார் அப்படின்னு சொன்னார். கேசவப்பட்டர் அதுக்கு, எனக்கு அரசாங்க உத்தியோகம் பார்க்கறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, இங்கே இருக்கிற என்னோட நிலத்தில் விவசாயம் செஞ்சு வாழறதுக்கு தான் விருப்பப்படுற அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டு ஆனந்தப்பட்டருக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. நம்ம சொல்கிறத கேட்காம இவன் பாரு என் கூட எதிர்வாதம் ஆடுறா அப்படின்னு நினச்சி அவர் ஆத்திரப்பட்டார். அதனால் தன்னோட மனைவி கூட அன்னைக்கு கிளம்பி போனவர் மறுபடியும் அந்த ஊர் பக்கம் எட்டி கூட பார்க்கல. தன்னோட மனைவி ஷியாமலாவையும் அவளோட சகோதரனோட வீட்டுக்கு அனுப்பவே இல்லை. இப்படியா அந்த ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில தொடர்பே இல்லாமல் 15 வருஷம் கழிஞ்சு போச்சு. கேசவப்பட்டரோட மகளான கோமலா 15 வயசு பெண்ணாகி நல்லா படிச்சிருந்தா. ஒரு தடவை இன்னொரு ஊரில் நடந்த கல்யாணத்துக்கு கேசவப்பட்டர் போயிருந்தார். அங்கே தன்னோட சகோதரியான ஷியாமலாவை பார்த்தாரு. அவளை பார்த்து கேசவப்பட்டர் நலம் விசாரிச்சுட்டு, ஆமாம், உன் கணவர் வரலையா அப்படின்னு கேட்டார். ஷியாமலா அதுக்கு, இல்லைண்ணா, என்னோட மகனை துணையாக அழைச்சிட்டு நான் மட்டும்தான் வந்தேன். இவன் தான் உன்னோட மருமக கோபால அப்படின்னு சொல்லி தனக்கு பக்கத்தில் இருந்த 20 வயசு இளைஞனை காட்டினான். கோபாலனும் ரொம்ப பணிவாக தன்னோட மாமாவை வணங்கினான். அவனோட பணிவையும் பேச்சையும் பார்த்துட்டு கேசவப்பட்டர் மகிழ்ந்து போனார். அது மாதிரியே ஷியாமலாவும் தன் அண்ணனோட மக கோமலாவை பார்த்து அப்படியே பூரிச்சு போனான். ஷியாமலா கேசவப்பட்டர்கிட்ட, அண்ணா, உன் மகளை என்னோட மருமகள் ஆக்கிக்க நான் ஆசைப்படுறேன். இத்தனை நாளாத்தா ஒருத்தர் பார்க்காமலே இருந்துட்டோம். இந்த சம்பந்தம் மூலமாவாச்சு நம்ம குடும்பங்களுக்கு இடையில முன்ன மாதிரி தொடர்பு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டுட்டு கேசவப்பட்டரும் அவரோட மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கேசவப்பட்டர் ஷியாமலா கிட்ட, நானும் இதைத்தான் நினச்சேன், நீ சொல்லிட்ட, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதுக்கு உன்னோட கணவர் சம்மதிப்பாரா அப்படின்னு கேட்டார். ஷியாமலா அதுக்கு, அண்ணா, உனக்கு சம்மதம் தானே, அவரை ஒப்புக்கொள்ள செய்கிறது என்னோட பொறுப்பு. நீ ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு எங்களோட வீட்டுக்கு வா, உன்னோட பொண்ணு கோமலாவை கோபாலனுக்கு கொடுக்க விரும்புகிறதா அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னான். இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கேசவப்பட்டர் தலைநகரத்தில் இருக்கிற தன்னோட தங்கையோட வீட்டுக்கு போனார். அதுக்கு முன்னாடியே ஷியாமலா தன்னோட கணவர்கிட்ட தன்னோட அண்ணனை கல்யாண வீட்டில் சந்தித்து பேசின விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தா. ஆனந்தப்பட்டர் அதுக்கு, ஆஹா, உன்னோட அண்ணன் வரட்டுமே, ஆனால் நான் பொண்ணை பார்த்துட்டு தான் முடிவு செய்வேன், தெரிஞ்சுதா அப்படின்னு ரொம்ப மிடுக்க சொன்னார். கேசவப்பட்டர் தன்னோட வீட்டுக்கு வந்ததும் ஆனந்தப்பட்டர், பேஷ் பேஷ், வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம். ஷியாமலா விஷயத்த சொன்னான். ஆமாம், உன் பொண்ணு கோமலா ஏதாச்சும் படிச்சிருக்காளா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்ட குரலே அவரோட அகம்பாவத்தை காட்டுறதா இருந்துச்சு. கேசவப்பட்டரும் அவருக்கு வந்து கோபத்தை அடக்கிட்டு, என் மகளோட படிப்பை பற்றி நானே புகழ்ந்து சொல்கிறது நல்லா இருக்காது. அவள் நல்லா படித்தவ, இப்போதைக்கு நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட ஆனந்தப்பட்டர், ஆமாம், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே, நான் அவளை பரீட்சை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுறேன் அப்படின்னு மிடுக்க சொன்னார். கேசவப்பட்டரும், சரி சரி, இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம், நீங்கள் உங்கள் குடும்பத்தோட பொண்ணு பார்க்குறதுக்கு எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். ஆனந்தப்பட்டரும் உடனே பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்துட்டு, இன்னையிலிருந்து 5வது நாள் நல்லா இருக்குது, அந்த அன்னைக்கு பொண்ணு பார்க்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னார். உடனே கேசவப்பட்டரும் விடை பெற்றுட்டு தம்மோட ஊருக்கு திரும்பி போயிட்டார். ஆனந்தப்பட்டர் வர அன்னைக்கு அவரை வரவேற்று அழைச்சிட்டு வர்றதுக்கு கேசவப்பட்டருக்கு முடியாமல் போயிடுச்சு. வேற ஒரு அவசியமான வேலையை அவர் கவனிக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் தன்னோட சித்தப்பாவோட மகனை ஒரு வண்டி கூட அனுப்பி ஆனந்தப்பட்டரை கரை இறங்குனதும் அதில் அழைச்சிட்டு வர சொன்னார். அவன் கூட தான் வீட்டு வேலையாளோட மகனான சுந்தரத்தையும் அவர் அனுப்பி வச்சார். சின்ன பையன் சுந்தரம் படு சுட்டி நல்லா பேசுகிறவன். ஆனந்தப்பட்டரும் ஷியாமலாவும் கோபாலனும் படகுலேருந்து இறங்குனதும் அவங்கள அழைச்சிட்டு பக்கத்தில் இருந்த வண்டிக்கு அவங்கள சுந்தரம் அழைச்சிட்டு போனான்.
வழியில் அவன் பேசின விதம் ஆனந்தப்பட்டரை ரொம்ப கவர்ந்துருச்சு. எல்லாரும் வண்டியில் ஏறி உட்காந்தாங்க. ஆனந்தப்பட்டருக்கு பக்கத்தில் தான் சுந்தரமும் உட்காந்துட்டு இருந்தான். அவன் ஆனந்தப்பட்டர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருந்தான். அப்போ திடீர்னு ஆனந்தப்பட்டர் தன்னோட கையை வெடுக்குன்னு கடிச்ச ஒரு எறும்பை நசுக்கி கொண்டுட்டு அப்பாடா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அவர், பயலே, அந்த பொண்ணு கோமலா ஏதாச்சும் படிச்சிருக்காளா அப்படின்னு கேட்டார். அதை கேட்ட சுந்தரம் கழுக்குன்னு சிரிச்சு, ஏன் குருவை பார்த்தா படிச்சவளான்னு கேட்குறீங்க அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டா. ஆனந்தப்பட்டறதுக்கு, ஓஹோ, அவ உனக்கு குருவா, நீ அவளோட சீடனா, சரி நீ எவ்வளவு படிச்சிருக்க அப்படின்னு கேட்டார். சுந்தரம் அதுக்கு, எவ்வளவுன்னு எப்படி சொல்கிறது, உங்களை கேள்விகள் கேட்குற அளவுக்கு படிச்சிருக்கேன்னு வச்சுக்குங்களே அப்படின்னு சொன்னான். ஆனந்தப்பட்டரும், அடேங்கப்பா, என்னையே கேள்வி கேட்குற அளவுக்கு நீ படிச்சிட்டியா, சரி கேளு, ஆனால் ஒரு நிபந்தனை, நீ கேள்விகளை கேட்டு நான் பதில் சொல்ல முடியாமல் போனால் உன்னோட குரு வென்றதா அர்த்தம். நான் பதில் சொல்லிட்டேன்னா உன்னோட குரு தோற்று போனதா நீ ஒப்புக்கொள்ளணும், சம்மதமா அப்படின்னு கேட்டார். சுந்தரமும் சம்மதந்தா அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட ஷியாமலாவும் கோபாலனும் திடுக்கிட்டாங்க. ஷியாமலா தன்னோட கணவர்கிட்ட, இது என்ன ஒரு சின்ன பையன் கூட போய் நீங்கள் போட்டி போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரத்தை பார்த்து, ஏய் நீ பேசாமல் இருடா அப்படின்னு அதட்டுனான். ஆனால் ஆனந்தப்பட்டரோ சுந்தரத்துக்கிட்ட, இங்கே பாருப்பா, நீ கேள்விகளை கேளு அப்படின்னு சொன்னார். சுந்தரம் உடனே, ஐயா, நான் 3 கேள்விகள் கேட்பேன், அதுக்கு சரியான பதில் சொல்லலைன்னா நீங்கள் தோற்று போனதா ஒப்புக்கொள்ளணும், சரியா அப்படின்னு சொன்னான். உடனே ஆனந்தப்பட்டரும், ஆஹா சம்மதம், நீ உன்னோட முதல் கேள்வியை கேளு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சுந்தரம் அதுக்கு, எறும்போட ராட்சசன் யாரு அப்படின்னு கேட்டான். ஆனந்தப்பட்டர், இப்படி ஒரு ராட்சசன் இருக்கிறதா எங்கேயுமே எழுதப்படலையே, இது உன்னோட கற்பனையா, இப்படி கண்டபடியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னாரு. சுந்தரமோ, இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியலைன்னா அதை சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நான் பதில் சொல்லுறேன் அப்படின்னா. ஆனந்தப்பட்டரும் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, எனக்கு தெரியலை, நீயே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு. சுந்தரமும், எறும்போட ராட்சசன் மனுஷன்தான், ஒரு சின்ன நசுக்கில் மனுஷன் எறும்பை கொன்னே போடுறான், அதனால் அவன்தான் எறும்போட ராட்சசன் அப்படின்னு சொன்னான். ஆனந்தப்பட்ட சின்ன பையனோட அறிவுத்திறனை பாராட்டியவாறு, சரி உன்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டார். சுந்தரம் அதுக்கு, மனுஷனுக்கு ரொம்பவும் தேவையானது எது அப்படின்னு கேட்டான். ஆனந்தப்பட்டர், நல்ல படிப்பு அப்படின்னு பதில் சொன்னார். சுந்தரமோ, இல்லை, வாக்கு சாதுரியமும் இங்கிதமும் தான் முக்கியம், என்னோட வாக்கு சாதுரியத்தால் நான் என்னோட 2 கேள்விகளை கேட்டு ரொம்பவும் படித்தவரான உங்களையே மடக்கிட்டேன், இதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுறீங்களா அப்படின்னு கேட்டான். ஆனந்தப்பட்டரும், நீ சொல்கிறது சரிதான், சரி உன்னோட 3வது கேள்வி என்னன்னு கேட்டார். சுந்தரம் அதுக்கு, மருமகளுக்கு மாமியார் மாமனார் மேலே இருக்க வேண்டியது எது அப்படின்னு கேட்டா. ஆனந்தப்பட்டரும், பயபக்தியும் மரியாதையும் தானு பதில் சொன்னார். சுந்தரம் அதுக்கு, தப்பு, பாசந்தான் இருக்கணும், மாமியார் மாமனார் நல்லவங்களாக இருந்தால் மருமக பக்தியுடனும் மரியாதையுடனும் நடந்துக்குவா, ஆனால் பாசம் கொண்ட மருமக தன்னோட மாமனார் மாமியார் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் ஆதரித்து மதித்து நடப்பா அப்படின்னு சொன்னான். ஆனந்தப்பட்டரால் இதுக்கு மேலே எதுவுமே சொல்ல முடியலை. வண்டிக்குள்ளே இருந்த ஷியாமலாவும் கோபாலனும் அவங்களுக்கு வந்து சிரிப்பை அடக்கிட்டாங்க. ஆனந்தப்பட்டர் சுந்தரத்துக்கிட்ட, ஆமாம், உன்னோட குரு இதையெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு கேட்டார். சுந்தரம் அதுக்கு, இல்லை, என்னோட குரு என்னை நல்லா சிந்திக்க சொல்வாங்க, சிந்திச்சா எல்லாம் நமக்கே தெரிஞ்சிடும், நீங்கள் வரதை கேட்டுட்டு என்னோட குரு என்கிட்ட இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான் நான் 2 கேள்விகளை யோசித்து கேட்டேன், 3வது கேள்வியால் என்னோட எண்ணத்தையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். வண்டி வீட்டு வாசலை அடைஞ்சதும் கேசவப்பட்டர் வந்தவங்களை எதிர்கொண்டு அழைச்சிட்டு போனார். எல்லாரும் கூடத்தில் உட்கார்ந்ததும் கேசவப்பட்டர் தம்மோட மகளை அழைச்சி எல்லாரையும் நமஸ்கரிக்க சொன்னார். அவளும் எல்லாருக்கும் வணக்கம் செலுத்தினான். சாப்பாடு முடிஞ்சு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறப்ப கேசவப்பட்டர் ஆனந்தப்பட்டர்கிட்ட, என்னோட மகளை நான் கூப்பிடட்டுமான்னு கேட்டார். ஆனந்தப்பட்டரும் எதுக்குன்னு கேட்டார். கேசவப்பட்டர் அதுக்கு, நீங்கள் அவரோட அறிவை பரீட்சிக்கத்தா அப்படின்னு பதில் சொன்னார். அதை கேட்ட ஆனந்தப்பட்டர் சிரிச்சுட்டே, வேண்டாம், உன் மகளோட அறிவை அவளோட சீடன் சுந்தரத்தை கொண்டே தெரிஞ்சுக்கிட்டேன், அவன் 3 கேள்விகளை கேட்டு என்ன மடக்கிட்டான், அது மட்டும் இல்லை, எதையும் சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அறிவுரையையும் அவன் எனக்கு சொன்னான்,
நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். உன்னோட மகளை பூரண சம்மதத்தோட என் வீட்டு மருமகளா நான் ஏற்றுக்கிறேன். இனி நீ முகூர்த்தம் குறிக்க வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு சொன்னார். ஆனந்தப்பட்டர் இப்படி சொன்னதை கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.